எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி பண்ணிட்டே இருக்கேங்க. பொண்ணு பார்க்க வர்றது பெரிய இடம், இதெல்லாம் போதுமா? நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி நம்ம செய்வோங்க, அதுவே போதுங்க. இருந்தாலும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா சொல்றேன். சீக்கிரம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வா. என்னம்மா, ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க? இல்லப்பா, போன தடவை அந்த மாதிரி ஆயிடுச்சுல, அதே நினைப்பா இருக்கு. அதான் டென்ஷனா இருக்குப்பா. படசெல்லாம் விட்டு தள்ளுமா, நல்லதே நினை, நல்லதே நடக்கும். அர்ஜுன் தம்பி வேற இன்னும் காணோம், அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணேம்மா. கேக்குறேன்ப்பா. என்ன கல்யாணம் பொண்ணு, மாப்பிள்ள வந்துட்டாரா? இல்ல சார், நீங்க எப்போ வருவீங்கன்னு அப்பா கேட்க சொன்னாரு. நான் வர்றது இருக்கட்டும், நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கியா, நல்லா மேக்கப் போட்டிருக்கியா, அதை சொல்லு. உங்க எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி இருக்கேனான்னு தெரியல சார், ஏதோ போட்டிருக்கேன். சரி ஓகே, நீ ஃபர்ஸ்ட் ஒரு செல்ஃபி எடுத்து எனக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்பு, நான் பார்க்கணும். என்னம்மா? இல்லப்பா, நான் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு பார்க்கணுமா, அதான் செல்ஃபி எடுத்து அனுப்ப சொல்றாரு. அனுப்புமா. சார், எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு, ஆனா அந்த முகத்துல சிரிப்பே காணோம். அது உங்களை பார்த்தாதான் சார் வரும். நான் பக்கத்திலே இருக்கேன்னு நினைச்சுக்கோ, அப்படியே சிரிச்சுக்கிட்டே இரு வசு. நீங்க என் பக்கத்துல இருந்தா நான் எப்பவுமே சிரிச்சுட்டே தான் சார் இருப்பேன். சரி சரி, எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான ஒர்க் இருக்கு, அதை முடிச்சிட்டு நாங்க வந்துடுறேன். ஓகே, சீக்கிரமா வந்துருங்க சார். ஓகே ஓகே, பாய். சாரி வசு, நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். நான் அங்கே வரமாட்டேன். பொண்ணு பார்க்கும்போது நான் உன் பக்கத்தில் இருக்கவும் மாட்டேன். உன் சந்தோஷத்துக்கு என்னால் எந்த குறையும் வந்துடக்கூடாது. என்ன உத்தம நீங்க? புரியுது, ஈ அடிக்கிற இடத்துல இரும்புக்கு என்ன வேலைன்னு கேக்குறீங்க, அதானே? பழமொழி தப்பு உத்தமன். இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? ஓ சாரி தம்பி, டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. அம்மா என்ன ரொம்ப பரபரப்பா இருக்கீங்க, என்ன விஷயம் தம்பி? ஆமா உத்தமன், பசுவை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. ஓ, எல்லாம் நல்லபடியா முடியணும், அதனால தான் டென்ஷனா இருக்கு. அந்த பொண்ணு பார்க்க வர வைபவத்துல நீங்க கலந்துக்கலையா தம்பி? இல்ல உத்தமன். என்ன தம்பி, எவ்வளவு முக்கியமான ஃபங்க்ஷன் இது, நீங்க கலந்துக்கலன்னா களை கட்டாதே. சரி, எங்க கிளம்பிட்டீங்க? கோயிலுக்கு போற உத்தமன், சாமி கிட்ட பயங்கரமா வேண்ட போறேன். பசுக்கு இந்த வாரம் நல்லபடியா முடியணும்னு, அவ லைஃப்ல செட்டில் ஆகணும்னு பயங்கரமா வேண்ட போறேன். அன்னதானம் கூட பண்ண போறேன். நீங்க என்ன பண்றீங்க? ஆபீஸ்க்கு போய் வேலையை பாருங்க. லேபர் ஆபீஸ்ல இருந்து எல்லாரும் வருவாங்க சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆனந்த் கூட உட்காந்து அது என்ன ஏதுன்னு பாருங்க. ஓகே தம்பி, ஒரு நிமிஷம். சொல்லுங்க உத்தமன். அது நான் இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்குமா? நீங்க கேள்வி கேட்டே பழக்கப்பட்டீங்க, கேளுங்க. இல்ல, நீங்க வசுந்தராவை லவ் பண்றீங்களா தம்பி? ஒரு கேள்வியா இருந்தாலும் ரொம்ப அபத்தமான கேள்வியா இருக்கு உத்தமன். என்ன அபத்தம் தம்பி? கேள்வியே அபத்தம் தான் உத்தமன். இதுல அபத்தம் எங்க இருந்து வந்தது தம்பி? அர்த்தம் இல்லாத எந்த கேள்வியுமே அபத்தம் தான் உத்தமன். வசுந்தரா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் அவளை லவ் பண்றேனா இல்லையான்னு என்கிட்டே கேக்குறீங்களே, இது அபத்தம் இல்ல? இல்ல தம்பி, இந்த உத்தமனுடைய கேள்வியில ஒரு சத்தியம் இருக்கும். அன்னைக்கு வசுந்தராவை பொண்ணு பார்க்க வந்தப்ப கலவரமாகி நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க காலில் உள்ள போனீங்கல்ல. ஆக்சுவலா கூட பிறந்த அக்கா தங்கச்சி தம்பிக்காக காலில் உழலாம். ஆனா வசுந்தரா யாரு? அவ ஒரு ஆஃப்டர் ஆல் ஆபீஸ் ஸ்டாஃப். அவளுக்காக நீங்க காலில் உழுந்தீங்களே, அதை வச்சுதான் நான் கேக்குறேன். நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்காக பணிஞ்சு போறதுல தப்பே இல்ல உத்தமன்.
தம்பி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. கால்ல ஊழ்றதெல்லாம் ஓகே, ஆனா அதுல ஒரு அர்த்தம் இருக்கணும்ல. நம்ம கம்பெனில எவ்வளவு பேர் வேலை பாக்குறாங்க, வசுந்தராவோட சீனியர்லாம் வேலை பாக்குறாங்க. அவங்களுக்காக நீங்க கால்ல விழுவீங்களா? சொல்லுங்க தம்பி. உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை உத்தமன். ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க எல்லாருமே வசு கிடையாது. எங்க அம்மாவுக்கு அடுத்தபடியா நான் மதிக்கிற ஒரே ஆளு வசு மட்டும்தான். ஓ, இன்னைக்கு சொசைட்டில எல்லாரும் என்ன மதிக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், அதுக்கு காரணமும் வசுதான். அதுக்கான நன்றி கடன் எனக்கு இருக்கு உத்தமன். என்ன எனக்கு உணர வச்ச அவளுக்கு இதெல்லாம் செய்யறதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணு கூட பழகினாலே அது காதல் தான் முத்துற குத்துற ஒரு சாதாரண ஆள். நீங்க உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் புரியுமா? இதெல்லாம் தேவையில்லாம பேசாதீங்க உத்தமன். சரிங்க தம்பி, நான் தேவையில்லாம தான் பேசுறேன். ஆனா இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்க ஹாட் ஃப்ரெண்ட் பத்தின தகவல் கிடைச்சு 10 நாள் ஆயிடுச்சுல, ஆனா அதெல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க வசுந்தராக்காக மட்டும்தானே மாப்பிள்ளைய பாக்குறீங்க. இப்ப சொல்லுங்க, உங்க ஹாட் ஃப்ரெண்டை விட வசுந்தரா முக்கியமா போயிட்டாங்கன்னா அதுக்கு பேர் என்ன? லவ் தானே? அது இல்ல தம்பி, பாக்குறதுக்கு எனக்கு என்னமோ லவ் மாதிரி தான் தோணுச்சு, அதனாலதான். அப்படிலாம் எதுவுமே கிடையாது உத்தமன். அவ என்னைக்குமே என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, தட்ஸ் ஆல். அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்க்கணும், அது மட்டும்தான் என்னுடைய ஒரே எண்ணம். புரிஞ்சுதா? எனக்கு புரிஞ்சுதா இல்லையாங்கிறது எனக்கே தெரியல. சரி, அதை விடுங்க. மொத்தத்துல நல்லது நடந்தா சரி. சரி உத்தமன், நான் கிளம்புறேன். இவர் நடந்துக்கிற விதத்தெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ லவ் மாதிரி தான் தோணுது. கேட்டா இல்லைங்கிறாரு. பாப்போம். என்ன பாட்டி? அந்த அப்படி பெருக்குவா பாட்டி? இன்னைக்கு தேதி 10 தானே? ஆமா பாட்டி. அதுல என்ன போட்டிருக்கு? ஒரு நிமிஷம் இரு. பாரு. தோ 10 தான் பாட்டி போட்டுருக்கு. இதுலயும் 10, அதுலயும் 10. உங்க அப்பனுக்கு கிடைக்க போகுதுடி ஒரு மொத்து. பாட்டி, அப்பா பாவம் இல்ல பாட்டி. ஏய், இத பாருடி. மல்லி பூவா கிடந்தா மரியாதை, இல்லனா வாசமே அடிக்காது, அவ்வளவுதான். அத கட்டி தலையில வைக்கணும், இல்ல சாமிக்கு போடணும். அப்பதாண்டி கெத்து. நான் ஒவ்வொரு பிரச்சனையா அப்படியே கோத்து கோத்து பெரிய மலையாக்கிட்டு இருக்கேன், புரியுதா? நாம அந்த செக்கு உலக்கையோட போட்டிருக்கிற அக்ரிமெண்ட் என்ன? செக்குலக்கையா? அது யாரு பாட்டி? என்ன யாரு? அதாண்டி அர்ஜுன் வீட்ல இருக்கேன், அந்த விடியா மூஞ்சி அத்தாச்சி. ஓ, அதுவும் அது பொண்ணும் அந்த கொள்ளிவாய் பிசாசுக்கு கொடுக்கு முளைச்ச மாதிரியே ஒண்ணு நிக்குமே. ஓ, இந்திராணி ஆண்டியா? ஆமா, இந்திராணி நோண்டி. ஏய், அவ பொண்ணுக்கு அர்ஜுன், உனக்கு ஆனந்த், அதானே? ஆமா பாட்டி. அப்ப இதெல்லாம் செஞ்சாதானே அது நடக்கும். அப்புறம் என்ன உங்க அப்பன் பாவம்னு சொல்லிட்டு இருக்க? உனக்கு ஆனந்த் வேணுமா வேண்டாமா? வேணும் வேணும், அவர்தான் பாட்டி எனக்கு எல்லாமே. போ. ஏய், பாரு, புரியுது. போய் அங்க நின்னு என்ன நடக்குதுன்னு கவனிப்போ. அத கொண்ட கொண்ட கொண்ட. என்ன அர்ஜுன், என்னப்பா அது? என்ன காலையில சீக்கிரமே எந்திரிச்சிட்ட? ஜிம்முக்கு கூட போகல, எங்க கிளம்பிட்ட? இன்னைக்கு வசுவ பொண்ணு பார்க்க வராங்கம்மா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. கண்டிப்பா இந்த இடம் முடிஞ்சிரும், கவலைப்படாம இரு. நானும் அப்படிதாம்மா வேண்டிட்டு இருக்கேன். இந்த இடம் நல்லபடியா முடிஞ்சு வசுக்கு கல்யாணம் நடக்கணும். அதுக்காக தான் அன்னதானம் பண்ண போறேன். கோயில் கிளம்பிட்டு இருந்தேன், உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீ பஸ் வீட்டுக்கு போலையாப்பா? இல்லம்மா, இந்த தடவை கொஞ்சம் விலகியே இருக்கணும்னு நினைக்கிறேம்மா. என்னப்பா இது? சரி, கோயிலுக்கு உன் கூட நானும் வரட்டுமா? நீங்க எதுக்குமா? என்னப்பா, வசுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்க போற. நான் உன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு கிடைச்சு உனக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்க போறேன். சரி, வாங்க போலாம். ஆமா, போலாம். அண்ணி, இந்த இடம் நல்லபடியா முடிஞ்சு அந்த வசுந்தராவுக்கு கல்யாணம் நடந்துரும்னு எனக்கு தோணுது. அப்படி நடந்தா சந்தோஷமா 1000 பேருக்கு ஏன் செலவுல அன்னதானம் பண்ண போறேன். உன் நினைப்பு பலிக்கட்டு வந்துரா. சரி, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். பை பேபி. வாப்பா.
மம்மி 1000 பேருக்கு அன்னதானம்னு தூள் கிளப்புற. நமக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னா சொல்ல வேண்டியதானடி. வாங்க வாங்க சார், வாங்க. வணக்கம். வணக்கம் சார். வாங்க வாங்க சார், எல்லாரும் உள்ள வாங்க. வாங்கம்மா. வணக்கம். வாங்க தம்பி. வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க உள்ள வாங்க. ஏய் வந்துட்டாங்க போல இருக்குடி. வா நம்ம போய் அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆ, நீ போ, நான் இந்த கேலண்டரை வச்சுட்டு வந்துடுறேன். போ போ போ, நான் வரேன். சீக்கிரம் வா பாட்டி. வாங்க உட்காருங்க. வாங்க வாங்கம்மா, உட்காருங்க. துளசி, நீ உட்காரு. வாங்க 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 வாங்க, உட்காருங்க உட்காருங்க. வாங்க வாங்க. வணக்கங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம். டேய் நீ உட்கார்றா, உட்காரு. இது என்னோட ஒய்ஃப் துளசி. ஓ வணக்கம்மா. வணக்கம். தம்பி, உன் பொண்டாட்டியை மட்டும் சொன்னா போதாதுடா, என்னையும் யாருன்னு சொல்லுடா. இவங்க எங்க அக்கா. டேய் பேரை சொல்லுடா. வேணாம், ம். நானே சொல்றேன். காந்திமதி, கடையநல்லூர் காந்திமதி. அது என் சின்ன பொண்ணு இலக்கியா. ஆ தம்பி என்னடா பாத்துட்டு இருக்க? டிஃபன் எல்லாம் ரெடி தானே? எல்லாத்தையும் உன் பொண்டாட்டி எடுத்துட்டு வர சொல்லுடா. ம், சொல்றேன். டேய் ரெடினா கொண்டு வந்து சட்டுப்புட்டுன்னு வைக்க வேண்டியதானடா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வயிறார தின்னுட்டு பொண்ணை பாப்பாங்க. பொண்ணு பிடிச்சிருந்தாதா நாங்க கை நினைப்போம். அதான் எங்க வழக்கமும் கூட. வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு தான் நாங்க எந்த விஷயத்தையும் ஆரம்பிப்போம். அது எங்க கடையநல்லூர் வழக்கம். என்ன துளசி பாத்துக்கிட்டே இருக்க? போ போய் நிறைய நிறைய தட்டுல வச்சு டிஃபனை கொண்டு வா போ. இல்ல அக்கா அப்படிதான் கொஞ்சம் ஏடா கூடமா பேசுவாங்க, மனசுல வச்சுக்காதீங்க. துளசி, கொஞ்சம் கொண்டாந்து கொடுமா. அவங்க சாப்பிடட்டும். சரிங்க. இப்ப இருக்க மாப்பிள்ளை எல்லாம் அப்படிதான். ஐயே என்னடி எல்லாம் கடையில வாங்கி வச்சிருக்கியா? வீட்டுல ஒண்ணுமே செய்யலையா நீ? தண்ட கருமாந்திரம். அதே எடுத்துக்கங்க ப்ளீஸ். அம்மாவுக்கு பசிக்குது போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு லைட்டா பார்டர்ல சுகர் இருக்குது. அதனால இந்த வயிறெல்லாம் காயக்கூடாது இல்ல, அதான். என்ன இன்னும் அர்ஜுன் சாரை காணோம்? நீங்க ஏற்பாடு பண்ண சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணியாச்சு. சரிங்க. ஹலோ, சொல்லு வசு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்களா? அர்ஜுன் சார் வந்துட்டாங்க சார். அத சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன். நீங்க எப்ப சார் வருவீங்க? சாரி வசு, நம்ம ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. திடீர்னு ஆடிட்டர் ஆபீஸ்க்கு வந்துட்டாரு. நிறைய வேலை பெண்டிங் வச்சுட்டாரு. சோ அதுல கொஞ்சம் ஹெல்டப் ஆயிடுச்சு. நான் அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்துடுறேன். அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் நடக்கட்டும். ஓகே, நீங்க மீட்டிங் முடிச்சிட்டு கண்டிப்பா வந்துருங்க சார். ஓகே வசு. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட பொய் சொன்னதே இல்லை. இப்ப சொல்லிட்டேன். எல்லாம் உன் நல்லதுக்காக தானே. என்னம்மா வசு, அர்ஜுன் தம்பிக்கு ஃபோன் பண்ணியா? எப்ப வரேன்னு சொன்னாரு? அம்மா, அவர் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காராம். இப்போ வர முடியாதாம். மீட்டிங் முடிச்சிட்டு வரேன்னு சொன்னாருமா. சரி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள ரொம்ப நேரம் காக்க வைக்க கூடாது வசு. அதுவும் இல்லாம நல்ல நேரம் வேற போய்கிட்டு இருக்கு. சரி, நீ வந்து அவங்களுக்கு காஃபி கொடு. அதுக்குள்ள அர்ஜுன் தம்பி வந்துருவாரு. நீ எழுந்து வா, எந்திரிச்சு வா, சீக்கிரம் சீக்கிரம் வா. இவங்க என்ன பிடிச்சு போச்சுன்னு சொல்லிட்டா நான் என்ன பண்றது? ஒண்ணு மட்டும் தெளிவா புரியுது. இந்த சூழ்நிலையில எதுவுமே என் கையில இல்ல. என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும். சாப்பிடுங்க. இல்லம்மா, பொண்ணு மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. இதோ இப்ப வந்துருவா. வர சொல்லுமா. வசுந்தரா, டேய் நீ ஒன்னு எடுத்துக்கடா. பாக்க வச்சு சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்கும்டா. நீ பேசிட்டு இருங்க. பேபி
டேய் இன்னும் பேங்க் ஆபீசர் வரலடா. ரெடியா இரு, நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். சரி. என்ன பேபி இவ்வளோ டென்ஷனா இருக்கு? பஜ்ஜி பத்தலையாக்கும் பாவம். எல்லாருக்கும் காஃபி குடுமா. என் பொண்ணு வசுந்தரா. பொண்ணு நல்லா இருக்குல்ல? பொண்ணு பிடிச்சாதான் கைய நினைப்பேன். நீங்க இப்ப என்னடா நல்லா காப்பியை உறிஞ்சு குடிக்கிறீங்க? காப்பியை குடிக்கிறதெல்லாம் கை நினைக்கிறதுல வராதுமா. அது வாய் நினைக்கிறதாக்கும். வந்துட்டாங்க கும்பலா கிளம்பி. மாப்பிள்ளை மூஞ்சியை பார்த்தா பெருமாள் கோவில்ல தீவெட்டி பிடிக்கிற மாதிரியே இருக்கு. என்ன இன்னும் இந்த பேங்க்காரங்களை காணோம்? 10ஆம் தேதி வரேன்னானுங்களே. ஏய் சீக்கிரமா வந்து தொலைங்களேண்டா. இவங்க போனதுக்கு அப்புறம் வந்தா பிரயோஜனமே இல்லடா. வாங்கடா. எல்லாம் ஓகே தானே? அப்புறம் எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிக்காம எங்க பொண்ணு அப்படியே தங்க ரதம் இல்ல. என்னடா தம்பி, நான் சொல்றது கரெக்ட் தானே? டேய் சீக்கிரமா வந்து தொலைங்களேண்டா. இவங்க வேற பொண்ணை பிடிச்சிருக்குங்கிறாங்க. ஐயோ. அர்ஜுன் சார் எங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டாரு. எங்களுக்கு எல்லாம் ஓகே. இது உங்க சொந்த வீடு தானே? அது ஆமா, சொந்த வீடு தான். ஆமாமா, சாயமெல்லாம் வெளுக்க போகுது. அப்புறம் தெரியும் சொந்த வீடம். எங்க பையனுக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க பொண்ணுக்கும் பிடிச்சிருந்தா இப்பவே தட்ட மாத்திக்கலாம். டேய் வந்து தொலைங்களேண்டா. என்ன டயர்ட் ஆக்கிடுவீங்க போல இருக்கேடா. இவன் வேற. பேபி என்னாச்சு பேபி? இன்னும் வரலடா. எந்த நிமிஷமும் வந்துருவாங்க. நீ பணத்தோட ரெடியா இருக்கல்ல? ஐயோ பணம் ரெடியா இருக்கு பேபி. என்னங்க, அவங்க சொல்றதும் சரிதான். நாம தட்ட மாத்திக்கலாமே. என்னம்மா இன்னும் அர்ஜுன் தம்பியை காணோம்? எனக்கு தெரியலப்பா. ஏங்க, அர்ஜுன் தம்பிக்காக நாம காத்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா இந்த சம்பந்தம் முடிஞ்சா நம்மளை விட அதிகமா சந்தோஷப்பட போறது அவர்தான். நாம தட்ட மாத்திக்கலாங்க. சரி, நீ போய் தட்டை எடுத்துட்டு வா. ஐயோ. என்னடா சந்தோஷமா? பிடிங்க. ஹரி சார்,